நடிகர் மனோஜ் அவர்கள் இறந்ததுக்கு சினிமா துறையை சேர்ந்த பலரும் அவருடைய வீட்டுக்கு நேரடியா போயிட்டு வந்து மரியாதை செலுத்திட்டு வராங்க. இந்த நேரத்துல நடிகர் அஜித் அவர்கள் மனோஜுடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துவாரா அப்படின்ற கேள்வி எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஆனா இதுவரைக்கும் அஜித் அவர்கள் யார் இறந்தாலும் அவருடைய வீட்டுக்கு போனது கிடையாது. அவரை அறிமுகப்படுத்தின எஸ்பி பாலசுப்ரமணியன் இறந்ததுக்கு கூட வந்து போகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் வச்சாங்க. அதே மாதிரி கேப்டன் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டுல டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோவும் வெளியானது. ஆனா, கேப்டன் அவர்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இரங்கல் தெரிவிச்சதா ஒரு நியூஸ் வந்து வெளியானுச்சு. ஆனா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்கு அந்த மாரி எந்த ஃபோனும் வரல அப்டின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. நடிகர் விவேக் அவர்கள் இறந்ததுக்கும் அஜித் அவர்கள் நேர்ல அஞ்சலி செலுத்தல. ஆனா, ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டுல இருந்து உடனடியா ஃப்ளைட் புடிச்சு அவருடைய சமாதியில வந்து அஞ்சலி செலுத்தினாரு. அதுக்கப்புறம் சமீபத்தில அதிமுகவ சேர்ந்த ஒருத்தருடைய மகன் அவர்கள் இறந்து போனதுக்கும் நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தினாரு. அவர் அஜித் அவர்களுடைய நெருங்கிய நண்பன் அப்படின்றதுனால வந்து நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தினாரு. அதே மாரி மனோஜ் அவர்கள கெட்ட வார்த்தையில திட்டுற அளவுக்கு வந்து குளோஸா தான் வந்து இருந்திருக்காரு. தாஜ்மஹால் படம் வெளியாகும்போது அஜித் அவர்கள் கிட்ட மனோஜ் அவர்கள் தாஜ்மஹால் படத்தோட பாட்டு வந்து போட்டு காட்டியிருக்காரு. அப்ப வந்து அஜித் அவர்கள் கெட்ட வார்த்தையில வந்து திட்டியிருக்காரு. "நாங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வரோம். நீ ரொம்ப ஈஸியா வந்து மேல வந்துட்ட" அப்படின்ற மாரி சொன்னதா வந்து மனோஜ் அவர்களே ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் அவரு பொறாமையில பேசல. ரொம்ப விளையாட்டா தான் சொன்னாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப கெட்ட வார்த்தையில பேசிக்கிற அளவுக்கு குளோஸா இருக்கிற அஜித் அவர்கள், மனோஜ் அவர்கள் இறந்ததுக்கு நிச்சயமா வந்து போவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அஜித் அவர்கள் இப்ப கார் ரேஸுக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அதனால அவரு இப்ப வர முடியாத சூழ்நிலையில இருக்காரு. இல்லைன்னா நிச்சயமா அவரு வந்து மனோஜ் அவர்கள் இருப்புக்கு வந்து வந்திருப்பாரு.